Welcome to Priya's Cooking and Kavi's Craft. Hello friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டெசிகேட்டட் கோகனட் எப்படி பண்றது and அதை வச்சு ஸ்வீட் நம்ம எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். டெசிகேட்டட் கோகனட்னா வேற ஒண்ணும் இல்லங்க, உலர்ந்த தேங்காய் துருவலை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். தேங்காய் துருவலை லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கிறது தான் டெசிகேட்டட் கோகனட். அதை எப்படி ரெடி பண்ணணும்ங்கறத நம்ம டீடைலா வீடியோல பார்க்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகனட் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதில் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாங்க. 3 to 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, இதை குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே நம்ம இதை ஆட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த டெசிகேட்டட் கோகனட் பண்ணுறதுக்கு நான் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். ஸ்வீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏலக்காய் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் சுகர் ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 பாதாம் எடுத்திருக்கேன். பாதாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுட் கலர் வந்து நான் இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஸ்வீட் பண்ண போகிறேன். நான் வந்து உங்ககிட்ட கேசரி கலர் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெய் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்கிது. நம்ம பாதி தேங்காய் எடுத்துருக்குறோம், அதனால் 1/2 பவுல் கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெசிகேட்டட் கோகனட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி ஓரளவு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை விட பெருசாக கட் பண்ண முடியும்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மேலே இருக்கிற போர்ஷன், அந்த ப்ரௌனாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், கையில் கட் பண்ணிடாதீங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். அது நம்ம கொஞ்சம் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த டெசிகேட்டட் கோகனட் கலர் வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறது மாறிடும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலையானு உங்களுக்கு தோணும், ஆனால் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு நல்ல யூஸாக இருக்கும். இது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஒரு 2-3 தேங்காயில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டேன். அந்த மேலே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆனால் நம்ம வந்து கட் பண்ணுறப்ப எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பட்டிருக்கும். அதனால் இதில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 டைம் வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா க்ளீன் ஆகும். ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் லைட்டாக ஒட்டியிருந்தா கூட செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறப்ப இன்னும் நல்லா க்ளீனாக வந்துடும் நமக்கு. 2 டைம் பண்ணதுனால இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு என்னோடய மிக்சியில் வந்து சின்னதாக போட்டால் தான் நல்லா அரைக்கும். நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நம்ம நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம காய வைக்கணும். இப்போ இதில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது. இதை வந்து நல்ல டவல் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு இதை வந்து நம்ம வெயிலில் வச்சு எடுக்கிறதா இருந்தனா ஒரு 10 மினிட்ஸ் வெயிலில் வச்சு எடுக்கணும். வெயிலில் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபேன் போட்டு ஒரு 1/2 hour வந்து இதை நல்லா காய வச்சுருங்க. நான் இப்போ வெயிலில் தான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வெயிலில் இருக்கட்டும், அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல ஈரமே இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இது ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க வெயிலில், 10 மினிட்ஸ் போதும். வெயிலில் வைக்க முடியாதவங்க 1/2 hour ஃபேன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இல்லை தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு அரைங்க. ஏன்னா கண்டினியூஸாக அரைச்சிங்கன்னா அதில் உள்ள ஆயிலெலாம் வெளியில் வரும், டேஸ்ட் எல்லாம் மாறிடும். அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன், அதுதான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இது வந்து ஸ்மால் பர்னரில் வச்சு சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும். இது வந்து நான் நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால எனக்கு வந்து 9 to 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நீங்கள் வேறு ஏதாவது கடாயை எடுத்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெடி ஆயிரும், அதை பார்த்துக்கோங்க. ஒரு செகண்ட் கூட நகராமல் கண்டினியூஸாக 10 மினிட்ஸ் வந்து நின்று வறுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டிங்கன்னா கூட அது கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் உங்களுக்கு, வறுக்காமல் விட்டிங்கன்னா. அதனால் நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸில் நமக்கு மோஸ்ட்லி ரெடி ஆகிடும். இப்போ 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இதுவே பாருங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது பாருங்கள்.
இந்த சின்ன சின்ன கட்டிகளாக சேரும். அதை வந்து நல்லா எடுத்து விட்டு நல்லா பொறுமையாக கிளறிக்கிட்டே இருங்க, வறுத்துட்டே இருங்க. இதுதான் கரெக்டான பதம் பாருங்கள். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக 10 மினிட்ஸ் எனக்கு ஆயிருக்கு. சூப்பராக பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி நம்ம வந்து சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பதத்தை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த டைமில் எடுத்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற டைமில் ஸ்வீட்ஸ் கூட நீங்கள் எடுத்து இதில் வந்து பண்ணிக்கலாம். இது பண்ணுறது ஒன்றும் அந்தளவுக்கு டஃப் இல்லை பாருங்கள், நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நான் ஒரு ஸ்வீட் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கோகோனட்டை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லட்டு பிடிச்சதுக்கப்புறமா அந்த லட்டுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த ஃபுட் கலரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம லட்டு மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுருங்க. இப்போ நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம். இப்போ ஃபுட் கலரும் ஆட் பண்ணிடுங்க. எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது பாருங்கள். நம்ம இருக்கிற கண்டென்ஸ் மில்க்கையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுட் கலருமே கொஞ்சம் நான் ஆட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கலராக காட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் லட்டு பிடிக்கிறதுக்குரிய கரெக்டான பதம். நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பாதாம் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே கடைசியாக ஆட் பண்ணுங்கள். லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து ரவுண்டாக பால் மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற லட்டை வந்து இந்த மாதிரி கோட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. அப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப அமுக்கி பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக நல்லா பார்த்து வந்து இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. எல்லா பால்ஸுமே வந்து நல்ல ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து ரெடி பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள் பால் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க செய்கிறப்பவே. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் ஈவனாக வரும். அதனால் இந்த மாதிரியே பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மோல்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம். ஏன்னா கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம மோல்டுலலாம் நிறைய ஷேப்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நிறைய நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ஹீட் பண்ணியோ ரொம்ப பாயில் பண்ணியோ சாப்பிட்டா அது நல்லது கிடையாது நம்ம உடம்புக்கு. இது வந்து நம்ம லைட்டாக தான் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம அளவுக்கு மீறி எடுத்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இது நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது.
நீங்கள் முந்திரி பிஸ்தா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாதாம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்ப அந்த முந்திரி பிஸ்தா பாதாம்லாம் நமக்கு வரப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றப்ப. நம்ம டெசிகேட்டட் கோகோனட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 3 to 5 minutes இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ஈவினிங் செஞ்சிடலாம். உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்வீட் வந்து. டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நம்ம நிறைய ஸ்வீட் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஸ்வீட் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நம்ம 3 to 5 minutes செஞ்சிட்டோம். இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் இல்லை, நம்ம உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அந்த டைமில் நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம் கிட்ஸுக்கெலாம் கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.